ஹாய் வாரியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் நிம்மதியாக இருக்கணும். அப்படி என்னையும் மறந்துடாதீங்க. ஐ எம் பிளாக் ஸ்கார்பியன். வெல்கம் டு பிளாக் ஸ்கார்பியன் மோட்டோ பிளாக். என் வண்டி சவுண்டு ஆரன் சவுண்டு சேர்ந்துச்சுன்னா ரைத்தாவும் பிரியாணி இணைஞ்ச மாதிரி பெற மாதிரி இருக்கும். கெட்டுவாங்க. இல்லை, சூப்பராக இருந்துச்சுல. அது ஒரு விதமான போதை. எனக்கு இதுதான் போதை, எந்த பழக்கம் கிடையாது. ஆனால் இதுக்கு நான் அடிக்ட், சரியான அடிக்ட்னா இந்த வண்டி சவுண்டுக்கு தான். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா, புதுக்கோட்டையில் கூட வேலை செய்கிற எலக்ட்ரிஷியன் அண்ணா ஃபங்க்ஷன் வச்சுருக்காரு. வாங்க போயிட்டு வந்துடலாம். ஹே, சி இஸ் மை கேர்ள் ஃப்ரெண்ட். யா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது என்னோடய 3ஆவது நாள் கண்டினியூ டிரைவிங். என்னால் முடியல தான், வண்டி ஓட்ட முடியல தான். ஏன்னா இப்போ கர்நாடகா போயிட்டு வந்து 2 நாள் ஆச்சு. அப்படியே அடுத்த நாள் வந்து இவர் ஃபங்க்ஷன் கிளம்பினா. அவ்வளோ கட்டாயமாக இவர் ஃபங்க்ஷன் போகிற காரணம் என்னென்னா, என் பூமணி இறந்த டைமில் ரொம்ப ஃபீல் பண்ணேன். இப்போ வரைக்கும் சரி, 2 வருஷம் ஆச்சு. இப்போ வரைக்கும் ஃபோட்டோவே பார்க்க மாட்டார். ஃபோட்டோ தெரியாமல் பார்த்துட்டா கூட ஃபோட்டோ காமிக்காதீங்க. இப்போ பாப்பா இருக்குன்னு தெரிஞ்சாலும் நான் போய் கண்ணத்தில் சப்புன்னு நாள் அப்போ அப்பிடுவேன். ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி அப்பிடுவேன் அப்படின்னு ரொம்ப ஆதங்கமாக பேசுவார். அந்த ஒரு பாசத்துக்காக தான் கூப்பிட்டோன்னே கிளம்பிட்டேன். முடியலனாலும் பரவாயில்லன்னு கிளம்பிட்டேன். இப்போ 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சிட்டுனா வண்டியில் பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட்டு மாற்றிருக்கு. ஆப்ரேஷன் ஃபெயில்டு. ஏன்னா கிளச் பிளேட்டு மாற்றி செட் ஆகலை. புதுக்கோட்டை போயிட்டு வர்றதுக்கு 2000 ரூபாய்க்கு நான் பெட்ரோல் அடிச்சிருக்கேன். சுத்தமாக மைலேஜ் கிடைக்கல வண்டி. ஏன்னா எந்த ஒரு ஒர்க் ஷாப்புக்காரமே செட் ஆக மாட்டேங்கிறாங்க. எனக்கு ரொம்ப சுத்தமாக பிடிக்காது. யார்ட்டையும் விட்டாலும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. ஓகே, இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோடு வந்து எல்லாத்துக்கும் திருப்பூருக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆக்ஷன் பிரியாணி போகிற கடை. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கடைனா அது ஆக்ஷன் தான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்போ போனாலும் ஒரே மாதிரி. எனக்கு பூமணிக்கு ரொம்ப ஃபேவரட். இந்த பக்கம் வந்தோம்னா சாப்பிடாமல் போகவே மாட்டோம். ஏதோ இந்த ரைட் சைடில் தான் இருக்குது. எப்பயுமே கூட்டமாக தான் இருக்கும். இந்த பக்கம் வந்தோம்னா சாப்பிடாமல் போகவே மாட்டோம். அங்கே சாப்பிட்டு ஒரு சோடா அடிச்சுட்டு போனால் தான் நிம்மதியாக இருக்கும். வேறு லெவலில் இருக்கும் அந்த ஒரு போதை. இவ்வளோ ஆர்டர் அடிக்கிறேன். அந்த அக்கா பயத்தில் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இந்த பக்கம்டா வர்றீங்க, எவன்டா வர்றீங்க, கார் வருதா அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. நான் அவங்க ரைட்டில் வராங்க, லெஃப்ட்டில் விட்டா அவங்க லெஃப்ட்டில் வராங்க. இப்போ நம்ம மறுபடியும் ஒரு ரைட் எடுத்து வந்தாச்சு. ஓகே, நான் என்னோடய ஸ்டோரிக்கு வரேன். இது வரைக்கும் போன வீடியோவில் எப்படி வீட்டில் சொன்னோம் அது வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னதுக்கப்புறம் என்னென்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறேன். சொன்னதுக்கப்புறம் தான் பிரச்சனையே. என் வீட்டில் சொல்லும்போது கூட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாம் சுமூகமாக முடிஞ்சிருச்சு. ஆனால் வீட்டில் சொன்னதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா 2 ஃபேமிலிக்கும் வந்து ஓகே ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் எங்களுக்கு அது ஒரு 7 வருஷ கனவு. அது எல்லோரும் எப்படி நினச்சிருப்பாங்க எங்களை, இவங்களாம் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, சும்மா ஜாலியாக சுற்றிட்டு விட்டுருவாங்க அப்படின்னு நினச்சவங்க மத்தியிலெல்லாம் பெரிய லெவலில் வேறு லெவலில் பண்ணணும் அப்படின்ட்டு எங்களுக்கு ஒரு கனவு. அந்த கனவு நடந்துச்சு. ஆனால் என்ன பிரச்சனையே நடந்துச்சு. நானும் பூமணி எப்பயுமே ஒரு அன்லக்கி தான். நாங்கள் நினச்சிக்கிறது அப்படி தான். எப்பயுமே நாங்கள் ஒரு அன்லக்கி தான். எங்களுக்கு எதுவுமே ஒழுங்காக நடக்காது. எல்லாமே வந்து தப்பாக தான் நடக்கும். தப்பாக தான் நடக்கும். எல்லாமே எங்களுக்கு அப்படி தான் நடக்கும். எங்கள் மேரேஜும் எங்களுக்கு அப்படி தான் நடந்துச்சு. மேரேஜ்லேயும் நிறைய பிரச்சனை வந்துச்சு. ஒரு பத்திரிக்கை பார்க்கும்போது கூட நான் உட்காந்து பார்த்துட்ருப்பேன். அப்படியே ரைட் சைடு திரும்பி பார்த்தோன்னா அம்மா அப்பா பையன் எல்லாம் உட்காந்து பார்த்துட்ருப்பாங்க. இங்கே நான் மட்டும் உட்காந்து பார்த்துட்ருப்பேன். அது எனக்கு ஃபீலிங் இருந்தாலும் எனக்கு இவ கிடைக்க போகிறான், எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நான் தாங்கிக்குவேன் அப்படின்னு நான் அதெல்லாம் கேர் பண்ணிக்கவே மாட்டேன். எனக்கு இவ இருக்க வரைக்கும் எதுவுமே எனக்கு கண்ணு தெரியாது. நான் பாட்டுக்கு முன்னேறி போயிட்டே இருப்பேன். இந்த செக் போஸ்ட் கிட்ட ஒரு டைம் நான் வந்து நைட்டு அழுதுகிட்டே வரும்போது பிடிச்சிட்டாங்க, மாட்டினேன். அதை நான் மறக்கவே மாட்டேன் என்றைக்கும். இப்போ தான் என் வண்டியோட சவுண்டு மறுபடியும் கேட்டு ஃபீல் பண்ணுங்கள். செம்மையாக இருக்கும். பயங்கரமான ஒரு சவுண்டு. பொண்ணு பார்க்க போயாச்சு. பொண்ணு வீட்டில் பொண்ணு பார்த்துட்டு எல்லாம் பேசும்போது பொண்ணு வீடு சைடு இருந்தாங்கன்னா அவங்க நினைக்கிற மாதிரி தான் மேரேஜ் பண்ணுங்கிறாங்க. எங்கள் சைடு இல்லை, எங்கள் குலதெய்வ கோயிலில் வச்சுக்கலான்னு பேசணும். என்ன தப்பு அப்படின்னா, ஒரு டைம் தான் சொன்னோம். இன்னொரு 2 டைம் 3 டைம் அழுத்தி சொல்லியிருக்கணும். அங்கேயே பேசியிருக்கணும். பிரச்சனை முடிஞ்சிருக்கும். எந்த ஒரு மனஸ்தாபம் வந்திருக்காது. அதை விட்டுட்டு நான் இங்கே வந்து எங்களுக்குள்ளே பேசி சண்டை போட்டுக்கிறதுல எந்த ஒரு யோசனையும் இல்லை. இங்கே தான் ஃபஸ்ட்டு மனசு கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் வந்துச்சு. காங்கேயம் வந்தாச்சு. நான் யாரும் நடிச்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்குமா.
யார் இரிட்டேட்டாக அதெல்லாம் பார்க்க மாட்டேன். குறுக்கால வர மாதிரி தெரிஞ்சுன்னு அடிச்சிருவேன். அப்போ தான் ஓரம் பண்ணிப்பாங்க. இதே மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைலாம் வந்துச்சு. கல்யாணம் பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஆனால் எனக்கு எங்கள் அம்மாவுக்கு என்ன ஒரு பயம்னா, கல்யாணம் முடிகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஆனால் என்னோட ஆசையும் எங்கள் அம்மாவோட ஆசையும் நடக்கலை. கல்யாணம் முடியறதுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு. மோஸ்ட் டேஞ்சரஸ் ரோடு அப்படின்னா தான் இந்த வெள்ளவயல் டு திருச்சி ரோடு தான். ரொம்ப ஏறியவனுங்க வண்டிக்காரனை மதிக்கவே மாட்டானுங்க. கடைசியில் எனக்கு கூட அப்படி தான் ஆச்சு. பட் ஐ எம் சேஃப், நான் தப்பிச்சிட்டேன். அரே யா ஆர்எக்ஸ் 135 and 100 இதுதான் பைக்குகளின் அரசன். எல்லா பசங்களுக்கும் பிடிச்ச வண்டி. தலை வந்துட்டார், அங்கே வர்றாரு பார்த்தீங்களா, அவர் தான் என்னோட கோர் ரைடர் ராமண்ணன். யா திஸ் இஸ் மை SMK அண்ட் கேமரா DJ Osmo. இனி கொஞ்சம் தூரத்துக்கு அண்ணன் தான் ட்ரைவ் பண்ண போகிறார். சும்மா சாதாரணமாக நினைக்காதீங்க, அண்ணனும் 100ல் ஓட்டுவார். சும்மா அப்படியே நான் சன்செட்டை பார்த்துட்டு பின்னாடி கேமரா ஹேண்டில் மாட்டிட்டு நான் பாட்டுக்கு ஜாலியாக பிடிச்சிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன். அண்ணன் விட்டு அடிச்சு நுறுகிறார். 100 தான், ஃபுல்லாக 100 தான் போச்சு. அதை நான் எடுத்துனேன்னு தெரில, ஆனால் 100 தான் ஓட்டினார். ராமண்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பசங்க மாதிரி. என்னோட அப்பாவோட ஃப்ரெண்டு, என்னோட அப்பா வயசாச்சு அவருக்கு. அண்ணா போகலான்னா போகலாம், நான் வண்டி ஓட்டுங்கன்னா ஓட்டலாம், அண்ணா வண்டி எடுங்கன்னா எடுத்துடுவார். பசங்க மாதிரி, வயசு பசங்க மாதிரி 100ல் ஓட்டுவார் வண்டியை. பாசிட்டிவாக பேசுவார் என்றைக்கும். எனக்கு அதான் அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும். வீக்னஸ் அதெல்லாம் இல்லை, பண்ணிடலாம் அப்படிம்பார். எப்பயும் பாசிட்டிவாக பேசுவார், நெகட்டிவாக பேச மாட்டார் என்றைக்கும். அந்த ஒரு இது அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்பவே பிடிக்கும். அது மனசு இளமையாக வச்சுக்கணும் அப்படிம்பார். கார்த்தி ரொம்ப ஓட்டுவா அப்படி, ஆனால் மனசு இளமையாக வச்சுக்கணும் அப்படிம்பார். எனக்கு அவரோட பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய லாஸ்ட் டைமில் அவங்கள கூட இருந்தவங்க, இவங்களெலாம் இன்றைக்கி நான் மறக்க மாட்டேன். அந்த டைமில் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்படியே லிஸ்ட்டு போட்டு பூமணி எழுதி வைக்கிறான். பூமணி எழுதி வச்சுட்டு எத்தனை பேர்த்துக்கு கூப்பிட்டு சொல்லணும்னு எழுதி வச்சுட்டு எல்லாத்துக்கும் கூப்பிட்டு சொல்கிறோம். அதில் ஒரு பையன் ஜூனியர் தான், ரவி. என்ன கேட்குறான், அண்ணா அந்த அக்கா தானே அப்படின்னு கேட்குறான். அந்த அக்காவே தாண்டா அப்படின்னு. சூப்பர்ண்ணா. இப்போலாம் யாருனா லவ் பண்ணவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு நான் காலேஜ் டைம்லேருந்தே பார்த்துருக்கேன். பரவாயில்லண்ணா, சூப்பர்ண்ணா கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னா, அது எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. அவன் சொன்னது, அவன் ஆக்ஷன் உண்மையுமே பயங்கரமாக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னு அவன் ஆக்ஷன் என் வண்டியில் நான் காட்டுறேன் பாருங்க. அந்த லவ் பண்ணி மேரேஜ் பண்ணும்போது அந்த மாதிரி லிஸ்ட்டு போடுறது, சாப்பாட்டுக்கு எழுதி வைக்கிறது, எவ்வளோ செலவாச்சுன்னு எழுதி வைக்கிறது, இதெல்லாம் செம்மையான ஃபீலிங். அவள் எழுதி வச்சிருக்கா, அவளோட ஹேண்ட் ரைட்டிங் இருக்குது. நான் அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். மேக்ஸிமம் நாங்கள் எடுத்த ஃபோட்டோ ஒரு 5000 ஃபோட்டோ பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நான் கடைசியாக இறந்த ஃபோட்டோ முதற்கொண்டு நான் எடுத்து வச்சுருக்கேன், பத்திரமா வச்சுருக்கேன். அதை இது வரைக்கும் நான் ஒரு 2 டைம் தான் பார்த்துருக்கேன், அவள் இறந்த 2 வருஷத்தில். இனிமேல் எனக்கு அது பார்க்குறதுக்கு சக்தி இருக்குமான்னு தெரில. இருந்தாலும் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படிலாம் விட்டுற முடியாதுல்ல. கடைசியாக நாங்கள் எதிர்பார்த்த மேரேஜ் நாள் வருது. ஸ்டேஜில் நான் ஏறினது என்ன டைம் தெரியுங்களா? ரிசப்ஷனுக்கு 7:30 மணிக்கு நான் ஸ்டேஜில் ஏறுறேன். அப்படி ஒரு பஞ்சாயத்து. மழை வந்துருச்சு. சொம்பு இருந்தாலும் மாப்பிள்ளை அலை பண்ணிட்டாங்க. அந்த சொம்பு எடுத்துகிட்டு வரக்கு மறந்துட்டாங்க. 7:30 மணிக்கு தான் ஏறணும். நான் வேலை செஞ்ச ஓனரில் பார்த்தீங்கன்னா பெரிய ஆள் தான். அவங்க வந்து நீ மணவரையில் வந்து பார்த்துட்டு போனோம். எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. அப்போ இருந்தே கோவம் தான். நைட்டு பார்த்தீங்கன்னா கேமராக்காரனை கூட சண்டை. காலை இப்படி தான் இருக்குன்னு பார்த்தா, காலையில் பார்த்தா தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுக்க அனுப்ப மாட்டேன்ட்டாங்க. அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, பயங்கரமான ஒரு மனசு கஷ்டம் அது. அப்பயும் சண்டை. அந்த தாலி கட்டும்போது கூட அவன் மூஞ்சிலும் என் மூஞ்சிலும் நிம்மதியாக ஒரு சந்தோஷம் இல்லை. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு மேரேஜ் பண்ணுறோம், நம்மளுக்கு நேற்றுலேருந்து பிரச்சனையாகவே இருக்கேன்ட்டு ஒரு மனசு ஒரு சங்கடமாகவே இருந்துச்சு. அப்படியே வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கெலாம் போயிட்டு அப்படியே வந்து மண்டபத்துக்கு வந்தோம். இத்தனை வந்தும் மண்டபத்துலேயும் பிரச்சனை, அங்கேயும் ஒரு நிம்மதி இல்லை. இந்த இடத்துல வந்து வழி மாறி போயிட்டோம். நேராக போகிறதுக்கு பதிலாக லெஃப்ட் விட்டேன். மொபைல் ஹோல்டர் மட்டும் வாங்கிட்டு ரொம்ப பிரச்சனை. பக்கத்தில் ஒருத்தர் கேட்ட நல்ல வேலை. புதுக்கோட்டை ரோடுங்க. புதுக்கோட்டை ரோடு. பொன்மலைங்களா? சர்வீஸ் ரோட்ல போய் லெஃப்ட்டுங்க. ஓகே தேங்க்ஸ். இந்நேரம் புதுக்கோட்டை உரண்டு பொன்மலை போயிருப்போம். நல்ல வேலை கேட்டோம். நேரம் அதில் போயிட்டே இருந்தோம்னா போக வேண்டியதுதான். சரி, ஓகே, திருச்சி வந்துட்டோம். சாப்பிட்டு போயிடலாமே அப்படின்ட்டு ஒரு கடையை பார்த்து கண்டுபிடிச்சோம். இந்த கடை தான். இந்த கடையிலே ஒரு பிரச்சனை. அந்த ஹோட்டலில் வந்து நம்மளுக்கு சர்வ் பண்ணுறாருல, அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா என்னோட ரைடர் மேலே வந்து கோவப்பட்டார். ஹெல்மெட்டை வந்து வச்சுட்டு வர வேண்டியது, வண்டியில் மாட்ட வேண்டியது அப்படின்னாரு. ஹெல்மெட்டில் கேமரா மட்டும் இருக்குது, தொலைஞ்ச நீ தருவியா அப்படின்னு சொல்லி சண்டை கட்டிட்டு இருந்தார். அவர் போகிறக்குள்ள ஒரு ஃப்ரெண்டே ஆகிட்டார் அந்த ஹோட்டல்காரரு. அவர் சிரிச்சுட்டு கிளம்பிட்டாங்க இருந்து. புதுக்கோட்டை ஓகே, லெஃப்ட் எடுத்தால் ஒரே ரோடு.
புதுக்கோட்டை அப்படின்ட்டாரு. ஒரு டாப் கீரை அப்படின்ட்டு போட்டு நான் அங்கேருந்து நான் வேகமாக கிளம்பிட்டேன். எங்களுக்கு பார்த்தீங்களா, சொன்னது மட்டும்தான் சிம்பிளாக முடிஞ்சுச்சு. ஆனால் மேரேஜ் முடிகிற வரைக்கும் கஷ்டம்தான். மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணத்தில் பிரச்சனை இருக்கலாம், எங்களுக்கு பிரச்சனையில் தான் கல்யாணமே இருந்துச்சு. உண்மையாலுமே அந்த மாதிரி தான் நடந்துச்சு. ஏன்னா நானும் பூமினி பார்த்துட்டு அழுதுட்டோம். என்ன பண்ணுறது, அவளா கஷ்டப்பட்டு அவளா இது பண்ணி மேரேஜ் பண்ண போனால் ஃபுல்லாக பிரச்சனை. அப்பாடி வந்தாச்சு, எலக்ட்ரிஷியன் ஃபங்க்ஷனுக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா அந்த ஊர் சைடில் ஃப்ளெக்ஸில் பயங்கரமாக அடிப்பாங்களே. எங்கள் ஓனருக்கு எங்கள் மேனேஜருக்குள்ள அடிச்சிருந்தாங்க தான். லெஃப்ட் இருக்க ஒரு ஓனர், இந்த பக்கம் இருக்க மேனேஜர். இவர் தான் எலக்ட்ரிஷியன் அண்ணா. நான் உங்கள் ஃபங்க்ஷனுக்கு கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், பார்க்கல டக்குன்னு. அதுக்கப்புறம் தான் பார்த்தா கேமரா கையில் ஓ வாங்க வரோ கூட வேலை செய்கிறக்கா அவங்களோட ஹஸ்பண்டு. இந்தக்கா எப்பயுமே எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக எதுவும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால் தனி பாசம் தான் அவங்க மேலேயும். ஒரு வழியாக மேனேஜரும் உணர் வந்து விட்டார்கள். இவங்களும் ஏன் என்ன வீடியோ இருக்குன்னா, இவங்களும் என் லைஃப்பில் வந்து முக்கியமான ஆளு தான். இவங்களேன்னா அன்றைக்கி நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். என் ஒய்ஃபை கூட கடைசியாக பார்த்துருக்க முடியாது. அந்த மாதிரி தான். என்னன்னா இப்படி பார்க்குறீங்க, என்ன சைடில் ஒருத்தர் கேமரா தான், அது ஒன்றும் இல்லைண்ணா. நம்மளுக்கு என்ன, ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு சோறு தான். ஏன் இந்த ஃபங்க்ஷனுக்காக தான் வந்தோம், ஆனால் ஏன் அதிகமாக ஃபுட்டேஜ் இல்லைனா ஃபுட்டேஜ் மிஸ் ஆயிடுச்சு. எப்படி தொலைஞ்சுன்னு தெரில, இவ்வளோ தான் இருக்குது. அதனால் இதை வச்சு மேனேஜ் பண்ணிட்டேன். சாப்பிட்டு ஓகே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. குடல் அதுன்னு பண்ணி கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டு அங்கேருந்து அவருக்கு அப்புறம் பாய் சொல்லிட்டு கிளம்புற நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு திருப்தியாக சாப்பிட்டு வெளியே கிளம்பி வந்தோம். வந்துட்டு இருந்தார். மெதுவாக பார்த்து பத்திரமா போங்க, அண்ணன் இருக்கார் அப்படின்னாரு. அண்ணா நீங்கள் வேற கம்முன்னு இருங்க, அவர் 100ல் ஓட்டுவார், எனக்கு மேலே ஓட்டுவாராட்டிருக்கு, கம்முன்னு இருங்க அப்படின்னா. ஓகே ஃபங்க்ஷன்லாம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லபடியாக முடிச்சுட்டு வாங்க, எப்போ வரீங்க என்ன ஏதுன்னு கேட்டோம். நான் லீவ் சொல்லிட்டேன், நான் வந்துடும் அப்படின்னா. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நல்லா சிறப்பாக பண்ணிட்டு பார்த்துட்டு வாங்க அப்படின்னா. ஓகேண்ணா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி. என்ன கேமரா அப்படியே எடுத்துகிட்டு போகிறதான்னு கேட்டார். ஆமாம் இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கீங்க, நீர் ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கீங்க, எனக்கு வந்து ஒரு பாய் சொல்லுங்க அப்படின்னு. ஓகே பாய்ன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பணும். இதில் என்ன பிரச்சனைனா, என் விவுக்கு உடம்பு சரியில்லை மறுபடியும். அப்புறம் என்ன நினச்சேன்னா, சரி இது வேலைக்காகன்னு சொல்லிட்டு, ஆனால் நான் திருச்சியில் இறங்கிக்கிறேன், ஃப்ரெண்டு கேமரா கேட்டார், ஃப்ரெண்டுக்கு ஒரு அர்ஜென்ட்டு, இதை வச்சு நான் போக முடியாது அப்படின்னு தான் செகண்ட் டைம் 1000 கிடச்ச பெட்ரோல். 2000 பெட்ரோல் அடிச்சாச்சு மொத்தம். ராமன் எடுத்துகிட்டு போக சொல்லிட்ட வண்டியை. ஓகே அவருன்னு சேர்ந்துட்டு திருச்சியில் இறக்கி விட்டு போயிடுறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் ஆத்தூர் போகணும். நான் அங்கே போயிட்டு கேமரா ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அங்கேருந்து மறுபடியும் திருப்பி வரணும். நான் திருப்பி வர டைம் உங்களுக்கு கால் பண்ணுறேன், என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிங்க அப்படின்ட்டு. சரி ஓகே அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணி கிளம்பியாச்சு. நானும் வந்து திருச்சி பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கிட்டு சரி ஓகேங்கண்ணா நான் போயிட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து வந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு பஸ்ஸில் போய். ஏன்னா கருமா எனக்கு கால் இடிக்கும் பஸ்ஸில், சீட்டுக்கு உட்காந்தோம்னா. அதனால பஸ்லேயே போக மாட்டேன் நான். இப்போ கடைசியாக பஸ்ஸில் போகிற நிலம வந்துருச்சு. 2 மணிக்கே வந்துட்டேன். எனக்கு 4 மணிக்கு தான் ஆத்தூருக்கு பஸ்ஸு. அது வரைக்கும் அங்கேயும் சுற்றிட்டு வெயிட் பண்ணிட்டு நான் 72 ரூபா டிக்கெட் அதை வாங்கி ஏறி உட்காந்துட்டேன். பஸ்ஸு ஒரு வழியாக கிளம்பிச்சு. அது ஒரு தனியாக இருந்துச்சு அந்த ஒரு ஃபீல். அப்படியே யோசிச்சுட்டு நேரம் பூமணி இருந்திருந்தா நான் இந்த மாதிரிலாம் வந்து சுற்றிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு. டைம் கூட பார்க்குற மணி 4:30. வண்டி கிளம்பி ஒரு 1/2 மணி நேரம் தான் ஆச்சு. யோசிச்சுட்டே போகிறேன். இந்த வீடியோவில் எங்கள் லைஃப் ஸ்டோரி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சொல்லியிருப்பேன். அடுத்த வீடியோ வந்து ஃபுல்லாக வீடியோ ப்ளஸ் ஃபோட்டோஸோட நான் வந்து ஃபுல் எக்ஸ்பிளைன் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவளுக்கு என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் வீடியோவில் தான் நான் சொல்லுவேன். எல்லாமே முடிச்சிருவேன். எல்லாமே நான் சீக்கிரம் முடிச்சிருவேன். அவ்வளோ கொடுமை நடந்துச்சு. ஏன்னா அது ஒரே வீடியோ எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக எல்லாம் புரியுன்னு நினைக்கிறேன். எல்லா வீடியோ தனித்தனியாக சொல்கிறேங்காட்டி கொஞ்சம் மிஸ் ஆகலாம். நானும் வீடியோ வந்து பெருசாக கண்டினியூவாக போடுறதில்ல. அதனால் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். ஓகே நம்ம வந்தாச்சு. ஆத்தூர் வந்து இறங்கியாச்சு. ஒரு வழியாக பஸ்ஸில் ஏற்றவே மாட்டேன்ட்டானுங்க. ஏன்னா அந்த ஸ்டாப்பிங் நிற்காதான். அதனால் கடைசியாக ஏற சொன்னாங்க. நானும் கேமரா கையில் வச்சுட்டு கஷ்டப்பட்டு பிடிச்சி கேமரா உடஞ்சிருக்கூடாதுன்னு வச்சுட்டு வந்தேன். அந்த ராம்ஜி மீட் பண்ணிட்டேன். காரில் ஏறி கொண்டு அவங்களோட ஸ்டூடியோ வச்சுருக்காரு இவர். அங்கே என்னை கூட்டிகிட்டு போனார். ஸ்டூடியோ 7 ஃபோட்டோகிராஃபி இதுதான் அவரோட ஸ்டூடியோ நேமு. இதுக்கு தனியாக நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். நான் அதை போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்கள் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நல்லபடியாக பண்ணி தருவார். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா எடுத்து கொடுப்பாங்க. மற்றவங்களோட ஓகே தான் எடுத்து, ஏன்னா கம்மி ப்ரைஸுக்கு நல்லா பண்ணி கொடுப்பாரு. கடைசி என்னை சாப்பிட வச்சு, அது பிடிச்ச பிரியாணி அன்னைக்கு ஒரு 11 மணி இருக்கும் சாப்பிட வச்சு, அப்புறம் பஸ்ஸில் கொண்டு ஏற்றி விட்டு அனுப்பி வச்சாங்க. எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. புதுசாக ஃப்ரெண்ட்ஸு கிடைச்சாங்க. ஃபீலிங்கோட அங்கேருந்து கிளம்பி காலையில் 4 மணிக்கு நான் வீட்டுக்கு வந்தேன். இதோட சேடாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வாரியர்ஸ்.